வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஸ்டஃப் பராட்டா. இது வரைக்கும் ஸ்டஃப் பராட்டாவில் நம்ம ஆலு பராட்டா மட்டும்தான் பார்த்துருக்கோம், சீஸ் பராட்டா 2 பராட்டா பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பராட்டா. முள்ளங்கியை வச்சு எப்படி ஸ்டஃப் பராட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, 4 முள்ளங்கி அதை வந்து இப்படி திருகி எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிஸ் கேரட் திருகலில் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதை புழிஞ்சால் இந்த மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை விட்டே கோதுமை மாவை நீங்கள் பிசைஞ்சுடலாம். நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இதை நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை விட்டே கோதுமை மாவை பிசைஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொண்டு சாதாரண தண்ணி விட்டுக்கலாம். பட் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு தான். ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த முள்ளங்கி திருகினதை இதில் போடுறேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக ஒரு 4 போடலாம். மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இது ஜீரா பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா பொடி, அரை டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது என்னன்னு கேட்டேன்னா ஆம்ச்சூர் பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன் தான். எல்லாத்தையும் போட்டாச்சு. கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதுவும் போட்டுடலாம். ஏன்னா முள்ளங்கி ஜென்ரலி எல்லாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது, இது ஒரு ஸ்மெல் வருதுன்னு. சாம்பார் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இது மாதிரி பராட்டா பண்ணலாம், ஸ்டஃப் பராட்டா பண்ணலாம். முள்ளங்கியில் ஒரு சப்ஜி, அதை ஒரு கூட்டும் பண்ணலாம். இது கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்தாப்பில் அதையும் பண்ணுறேன். இது வதக்கியாச்சுன்னா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி போகிறதுக்கு தான் இந்த வதக்கல், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக கூட வைக்கலாம். இது வதக்கியாச்சு, அடுப்பு அணைச்சிடுறேன். ஆறின அப்புறமா தான் ஸ்டஃப் பண்ண முடியும், கொஞ்சம் ஆறட்டும். முன்னாடியே இந்த கோதுமை பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணியாவது ஊறினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெந்நீர்லாம் விட்டு பிசையணும்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 உப்பு, பச்சை தண்ணியை போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு அவ்வளோதான். பராட்டாங்கிறதே கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ மாவு எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு துவச்சிக்கலாம். இதில் இந்த முள்ளங்கி ஸ்டஃபிங்கை வைக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ வெளியில் வரும். நீங்கள் மேலே மாவு தூவி இது எப்படி இது பண்ணிட்டேன்னா அப்புறமாவும் இட முடியும். இப்போ இது தவாவில் போடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே மேலே ஃபுல்லாக வேறு கலர் மாறும். அப்போ தான் இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணணும். அவசரமாக டர்ன் பண்ணிட்டோன்னா அது வெந்தா மாதிரியே இருக்காது. பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்கு இல்லையா? இதில் கொஞ்சம் எண்ணெய், நெய், உங்கள் சௌகரியம். பராட்டா எல்லாமே கூட நம்ம சுட சுட சாப்பிட்டோன்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கையில் டப்பாவில் எடுத்துன்னு போய் சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால்
ஸ்டஃபிங் அதுக்குள்ளே கரிஹாலாக இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் பச்சடி இருந்தால் கூட போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டஃப் பராட்டாக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆலு பராட்டா கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல் ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. ஏன்னா டைரெக்டாக கீழே போட்டேன்னா அடியில் ஃபுல்லாக சொதன்னு இதாகி நொசன்னு இருக்கும் அந்த சப்பாத்தி. அதனால் இந்த மாதிரி ஒன்று போட்டு இது மேலே இப்படி எடுத்து வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு அது நான் கொஞ்சம் பெரிய பவுலாகவே வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் சின்ன பவுலாக வச்சு அது மேலே நிற்க வச்சுட்டேன்னா அது அந்த இத்து சொட்டுற தண்ணியெலாம் அந்த சப்பாத்தியில் படாத இருக்கும். நம்ம அடுத்தாப்பில் இன்னும் ஒன்று பண்ணலாம். பொடியை விட்டு நீங்கள் குழவி போடுறதுக்கு முன்னாடியே இப்படி கையால் தட்டிண்டேன்னா அப்புறம் ரொம்ப இதாகாத இருக்கும். ஸ்டஃப் பராட்டாஸ் இந்த மாதிரி முள்ளங்கியில் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம், ஆனியனில் பண்ணலாம், பன்னீர் திருகி வச்சு பன்னீரோடு பண்ணலாம். நிறையா விதமாக மிக்சடாக வெஜிடபிள்ஸ் எல்லாமும் கலந்து கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அது மாதிரி க்ரீன் பீஸ் எல்லாம் மிக்சடாக கலந்தும் பண்ணலாம். விதமாக ஸ்டஃப் பராட்டாஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுவே ஒரு ஆக்சுவலி ஒரு நேர் விருப்பம். ரொம்ப நாள் ஆச்சு ஆலு பராட்டாக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் பராட்டா பண்ணல, எதாவது பராட்டா ஸ்டஃப் பராட்டாஸ் பண்ணி காமிங்கோ அப்படின்னு கேட்டாங்க. மாவு வந்து நல்லா ஊறி இருந்தால் இந்த மாதிரி உப்பிண்டு வரும் அழகாக. ரெண்டு பராட்டாஸ். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆனியன் ரைத்தா இல்லை வெறும் தயிர் உங்கள் சௌகரியம் அண்ட் பிக்கிள் இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.